வணக்கம். செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை. நவராத்திரி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று மகாலட்சுமி வழிபாடு ஆரம்பிக்கிறது. இந்த வியாழன், வெள்ளி, சனி 3 நாட்களுக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லி இருக்கிறோம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். சார், நீங்கள் பாட்டுக்கு தொடர்ச்சியாக 3 நாளைக்கு சரியில்லைன்னா கேட்க கஷ்டமாக இருக்கும் சார். கேட்டு தான் ஆகணும், கஷ்டப்பட்டு தான் ஆகணும், சகிச்சுக்கிட்டு தான் ஆகணுங்கிறது தான் வாழ்க்கை. அது உங்களுக்கு தெரியாதது இல்லை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சில பேருக்கு இது வசதியாக இருக்குது. முன்கூட்டியே நாங்கள் திட்டம் போட்டுக்குவோம் சார். சரியாக இருக்குது, சரியாக இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிக்குவோம். பிரயாணமோ ஒரு முக்கியமான பொருள் வாங்குறதோ அல்லது முக்கிய முடிவெடுக்கிறதுக்கோ நாங்கள் இதை பயன்படுத்திக்குவோன்னு பலர் கேட்குறாங்க. எங்களுக்கும் சேர்த்து சொல்கிறது வசதியாக இருக்குது. அதுவும் உண்மை, மறைக்கக்கூடாது. எனவே சேர்த்து சொல்லிடுறோம், பயன்படுத்திக்கோங்க. மேஷராசிக்கார நேயர்களே, வியாழக்கிழமை உங்களுக்கு சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. உங்கள் பிரபலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதம். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு, மேற்கு, வெள்ளை, சிவப்பு. சார், வெள்ளி சனி 2 நாளும் சந்திராஷ்டமம். வெள்ளிக்கிழமை காலையிலேருந்தே பாதிப்பு ஆரம்பிச்சிடும். எனவே வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. ஜாக்கிரதை. வெள்ளியும் சனியும் அனுகூலமான எண், திசை, நிறம் கிடையாது. கவனம். வழிபாடு முக்கியம். பொறுமை. இன்னைக்கு உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது, வியாழக்கிழமையான இன்னைக்கு. எனவே ராத்திரி அம்மன் கோயிலில் அல்லது மகாலட்சுமி கோயிலில் தீபம் போடுறது முக்கியம். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சிக்லீதரே போற்றி, கர்தமரே போற்றி, ஆனந்தரே போற்றி. இந்த மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு பசி ஆற்றுங்க. அர்ச்சகருக்கு தட்டில் சிக்கனம் பார்க்காம பணத்தை போடுங்க, காசு போடாதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இன்னைக்கு உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும். ஏற்கனவே அதிர்ஷ்டம் இருக்குது, இன்னும் அதிகமாகும். உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, வியாழன், வெள்ளி, சனி 3 நாட்களும் பிரமாதம். கலக்கிறீங்க. வெற்றி, உயர்வு, சந்தோஷம் 3 நட்சத்திரத்துக்கும். உங்கள் பிரதிபலமான பெருந்தன்மையும் புத்திகூர்மையும் நன்மையை தரும். வெற்றி. திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும், சொல்கிறோம். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு, கிழக்கு, மஞ்சள், சிவப்பு, வியாழன். 2, 1, மேற்கு, கிழக்கு, வெள்ளை, பச்சை, வெள்ளி. 3, 6, தெற்கு, மேற்கு, வெள்ளை, நீலம், சனி. இந்த 3 நாள் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி, பொறாமல், வைத்தறிச்சல் இருக்குங்க. ஆமாங்க. அதிர்ஷ்டத்தை குறைக்க எதிரிகள் முயற்சி செய்கிறாங்க. அதை உடைக்கணும். எப்படி? சிம்பிள். ராத்திரி அன்னை மகாலட்சுமிக்கு கோயிலில் தீபம் போட்டுருங்க. ஆமாம். சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஒரு புத்தகம் ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம், விசா பப்ளிகேஷன்ஸ் சென்னை வெளியிட்டிருக்கிறது. வாங்கி படித்து பாருங்கள். அல்லது ஆண்டாள் அருளிய திருப்பாவை 3 நாளும் கோயிலிருந்து ராத்திரி படிங்க. அம்பாள், அதாவது மகாலட்சுமி கோயிலிருந்து ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை, வைத்தறிச்சல், அதிர்ஷ்ட குறைபாடு மாறும். உறுதி. வெற்றிகள் இன்னும் அதிகமாகும். இன்னும் மென்மேலும் அதிர்ஷ்டம் அதிகமாகி உயர்வடைவீர்கள். உறுதி. இந்த 3 நாட்களும். மிதுன ராசிக்கார நேயர்களே, வியாழன், வெள்ளி, சனி 3 நாட்களுமே சிறப்பாக இல்லை. தேவையற்ற பேச்சு, தடுமாற்றம், குழப்பம், பதட்டம் எல்லாம் இருக்குது 3 நட்சத்திரத்திற்கும். 3 நாட்களும் பெரிதாக முன்னேற்றமும் இல்லை. 3 நட்சத்திரத்துக்கும் பெரிதாக வித்தியாசமும் இல்லை. எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா இதுதான். எனவே பரிகாரம் பண்ணுனா தப்பிக்கலாம். அவ்வளோதான். அனுகூலமான எண் 2, வடக்கு, சிவப்பு, வியாழன். 7, தெற்கு, பச்சை, வெள்ளி. 4, தெற்கு, நீலம், சனி. 3 நாட்களுமே காலையில் சூரியனுக்கும் ராத்திரி பெருமாள் கோயில்லையும் தீபம் போட வேண்டியது முக்கியம். 3 நாட்களும் சில மந்திரங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். சங்கடம் வரும்போது சொல்லி பாருங்கள். இந்த மந்திரத்தை ஒரு டானிக் குடித்த மாதிரி இருக்கும். ஓம் லம்போதரனே போற்றி, லலிதாம்பிகையே போற்றி,
தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி, கருடனே போற்றி, அருணனே போற்றி, சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. மனசு திடப்படும், சங்கடம் குறையிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அவ்வளோ சொல்லுங்க இந்த மந்திரத்தை. அப்புறம் இந்த 3 நாட்களும் நீங்கள் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படித்து பார்க்கணும். கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும் அல்லது கேட்கணும். ஸ்ரீ சூக்தம் கேட்கணும் அல்லது படித்து பார்க்கணும். ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. 3 நாளும் 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. கெட்டது நடக்குதோ இல்லையோ நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறது புரிஞ்சுக்குங்க. அதாவது நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காதுங்கிறது அப்படி கொஞ்சம் சூசகமாக சொல்கிறோம். ஆமாம், புரிஞ்சுக்கோங்க. இந்த 3 நாட்களும் இந்த வழிபாடுகளை செய்துவிட்டால் தப்பிச்சுக்குவீங்க. ஆமாம், செஞ்சிருங்க. பரிகாரம் நல்ல பரிகாரம். இது சிரமம் பார்க்காம செஞ்சிருங்க. கடக ராசிக்கார நேயர்களே, பா என்ன ஒரு பேச்சு சாமர்த்தியம்! 3 நாட்களும் கலக்கிறீங்க. பிரமாதம். நல்ல நாள், சந்தோஷம், வெற்றி. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் 3 நட்சத்திரத்திற்கும் உயர்வை தேடித்தரும். அனுகூலமான எண் 4, 3, வடக்கு, கிழக்கு, மஞ்சள், சிவப்பு, வியாழன். 2, 1 தெற்கு, மேற்கு, வெள்ளை, பச்சை, வெள்ளி. 3, 4 தெற்கு, மேற்கு, நீலம், வெள்ளை, சனி. இந்த 3 நாள் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி, பொறாமல், வைத்தறிச்சல் இருக்குங்க. ஆமாங்க, அதிர்ஷ்டத்தை குறைக்க எதிரிகள் முயற்சி செய்கிறாங்க. அதை உடைக்கணும். எப்படி? சிம்பிள். ராத்திரி அன்னை மகாலட்சுமிக்கு கோயிலில் தீபம் போட்டுருங்க. ஆமாம், சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஒரு புத்தகம் ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம், விசா பப்ளிகேஷன்ஸ் சென்னை வெளியிட்டிருக்கிறது. வாங்கி படித்து பாருங்கள். அல்லது ஆண்டாள் அருளிய திருப்பாவை 3 நாளும் கோயிலிருந்து ராத்திரி படிங்க. அம்பாள் அதாவது மகாலட்சுமி கோயிலிருந்து. ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை, வைத்தறிச்சல், அதிர்ஷ்ட குறைபாடு மாறும். உறுதி. வெற்றிகள் இன்னும் அதிகமாகும். இன்னும் மென்மேலும் அதிர்ஷ்டம் அதிகமாகி உயர்வடைவீர்கள். உறுதி. இந்த 3 நாட்களும். சிம்ம ராசிக்கார நேயர்களே, 3 நாளுமே வியாழன், வெள்ளி, சனி 3 நாட்களுமே சிறப்பாக இல்லை. அல்லட்டல், வெத்து கெத்து, சப்பக்கட்டு இதெல்லாம் உங்களோட பிறவி பலவீனம் அதிகமாக இருக்குது. அல்லட்டல், வீண் கர்வம். எனவே வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். 3 நட்சத்திரத்துக்கும் 3 நாளைக்கும் இதுதான் பலன். பொறுமை, பணிவு, நிதானம். அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதை வர வைக்கிறதுக்கு தான் வழிபாடு. அனுகூலமான எண் 2 தெற்கு, வெள்ளை, வியாழன். 4 மேற்கு, வெள்ளை, வெள்ளி. 7 வடக்கு, நீலம், சனி. 3 நாட்களுமே காலையில் சூரியனுக்கும் ராத்திரி பெருமாள் கோயில்லையும் தீபம் போட வேண்டியது முக்கியம். 3 நாட்களும் சில மந்திரங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். சங்கடம் வரும்போது சொல்லி பாருங்கள். இந்த மந்திரத்தை ஒரு டானிக் குடித்த மாதிரி இருக்கும். ஓம் லம்போதரனே போற்றி, லலிதாம்பிகையே போற்றி, தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி, கருடனே போற்றி, அருணனே போற்றி, சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. மனசு திடப்படும், சங்கடம் குறையிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அவ்வளோ சொல்லுங்க இந்த மந்திரத்தை. அப்புறம் இந்த 3 நாட்களும் நீங்கள் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படித்து பார்க்கணும். கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும் அல்லது கேட்கணும். ஸ்ரீ சூக்தம் கேட்கணும் அல்லது படித்து பார்க்கணும். ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. 3 நாளும் 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. கெட்டது நடக்குதோ இல்லையோ நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறது புரிஞ்சுக்குங்க. அதாவது நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காதுங்கிறது அப்படி கொஞ்சம் சூசகமாக சொல்கிறோம். ஆமாம், புரிஞ்சுக்கோங்க. இந்த 3 நாட்களும் இந்த வழிபாடுகளை செய்துவிட்டால் தப்பிச்சுக்குவீங்க. ஆமாம், செஞ்சிருங்க. பரிகாரம் நல்ல பரிகாரம். இது சிரமம் பார்க்காம செஞ்சிருங்க. கன்னிராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரத்திற்கும் 3 நாளைக்கும் கன்னிராசிக்கு வியாழன், வெள்ளி, சனி 3 நாளும் சிறப்பாக இல்லை. தேவையற்ற பதட்டம், தேவையற்ற பேச்சு, அவசரம் இதெல்லாம் அதிகமாக இருக்குது.
கிரகநிலைகள் சிறப்பாக இல்லை. நிதானம், பொறுமை. எங்கே பொறுமையாக இருக்கணும், எங்கே சுறுசுறுப்பாக இருக்கணும், எங்கே வேகம், எங்கே நிதானம், வழிபாடு பண்ணுனா தெரிஞ்சிடும். செஞ்சுருங்க. சொல்கிறோம். அனுகூலமான எண் 5 மேற்கு வெள்ளை வியாழன், 2 வடக்கு வெள்ளை வெள்ளி, 4 மேற்கு நீலம் சனி. 3 நாட்களுமே காலையில் சூரியனுக்கும் ராத்திரி பெருமாள் கோயில்லையும் தீபம் போட வேண்டியது முக்கியம். 3 நாட்களும் சில மந்திரங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். சங்கடம் வரும்போது சொல்லி பாருங்கள். இந்த மந்திரத்தை ஒரு டானிக் குடித்த மாதிரி இருக்கும். ஓம் லம்போதரனே போற்றி, லலிதாம்பிகையே போற்றி, தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி, கருடனே போற்றி, அருணனே போற்றி, சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. மனசு திடப்படும். சங்கடம் குறையிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அவ்வளோ சொல்லுங்க இந்த மந்திரத்தை. அப்புறம் இந்த 3 நாட்களும் நீங்கள் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படித்து பார்க்கணும். கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும் அல்லது கேட்கணும். ஸ்ரீ சூக்தம் கேட்கணும் அல்லது படித்து பார்க்கணும். ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. 3 நாளும் 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்க மாட்டீங்க. கெட்டது நடக்குதோ இல்லையோ, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறது புரிஞ்சுக்குங்க. அதாவது நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது நடக்காதுங்கிறது அப்படி கொஞ்சம் சூசகமாக சொல்கிறோம். ஆமாம், புரிஞ்சுக்கோங்க. இந்த 3 நாட்களும் இந்த வழிபாடுகளை செய்துவிட்டால் தப்பிச்சுக்குவீங்க. ஆமாம், செஞ்சிருங்க. பரிகாரம், நல்ல பரிகாரம் இது. சிரமம் பார்க்காம செஞ்சிருங்க. துலாராசிக்கார நேயர்களை, வியாழன் வெள்ளி சனி 3 நாளும் பிரமாதம் கலகுறீங்க. உங்கள் பெருந்தன்மை, உங்கள் புத்தி கூர்மை, எதிரிகளுக்கு கூட உதவுகிற மனப்பான்மை எல்லாம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வெற்றி அதிகம், சந்தோஷம். அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு வியாழன், 2 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வெள்ளி, 4 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு சனி. இந்த 3 நாள் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி, பொறாமல், வைத்தறிச்சல் இருக்குங்க. ஆமாங்க, அதிர்ஷ்டத்தை குறைக்க எதிரிகள் முயற்சி செய்கிறாங்க. அதை உடைக்கணும். எப்படி? சிம்பிள். ராத்திரி அன்னை மகாலட்சுமிக்கு கோயிலில் தீபம் போட்டுருங்க. ஆமாம். சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஒரு புத்தகம் ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம், விசா பப்ளிகேஷன்ஸ் சென்னை வெளியிட்டிருக்கிறது. வாங்கி படித்து பாருங்கள். அல்லது ஆண்டாள் அருளிய திருப்பாவை 3 நாளும் கோயிலிருந்து ராத்திரி படிங்க. அம்பாள் அதாவது மகாலட்சுமி கோயிலிருந்து ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை, வைத்தறிச்சல், அதிர்ஷ்ட குறைபாடு மாறும். உறுதி. வெற்றிகள் இன்னும் அதிகமாகும். இன்னும் மென்மேலும் அதிர்ஷ்டம் அதிகமாகி உயர்வடைவீர்கள். உறுதி. இந்த 3 நாட்களும். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நாட்களும் வியாழன் வெள்ளி சனி 3 நாட்களும் சிறப்பாக இருக்கிறன. நல்ல நாட்கள். சந்தோஷம், உயர்வு, நல்லது. உங்கள் பிறவி பலமான தைரியம், சுறுசுறுப்பு, வேகம் ஜெயிக்கும். சந்தோஷம் 3 நாட்களும். அனுகூலமான எண் 1 2 வடக்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு வியாழன், 2 7 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வெள்ளி, 3 6 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு சனி. இந்த 3 நாள் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி, பொறாமல், வைத்தறிச்சல் இருக்குங்க. ஆமாங்க, அதிர்ஷ்டத்தை குறைக்க எதிரிகள் முயற்சி செய்கிறாங்க. அதை உடைக்கணும். எப்படி? சிம்பிள். ராத்திரி அன்னை மகாலட்சுமிக்கு கோயிலில் தீபம் போட்டுருங்க. ஆமாம். சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஒரு புத்தகம் ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம், விசா பப்ளிகேஷன்ஸ் சென்னை வெளியிட்டிருக்கிறது. வாங்கி படித்து பாருங்கள். அல்லது ஆண்டாள் அருளிய திருப்பாவை 3 நாளும் கோயிலிருந்து ராத்திரி படிங்க. அம்பாள் அதாவது மகாலட்சுமி கோயிலிருந்து ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை, வைத்தறிச்சல், அதிர்ஷ்ட குறைபாடு மாறும். உறுதி. வெற்றிகள் இன்னும் அதிகமாகும். இன்னும் மென்மேலும் அதிர்ஷ்டம் அதிகமாகி உயர்வடைவீர்கள். உறுதி. இந்த 3 நாட்களும். தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. இந்த வியாழக்கிழமை உங்கள் ராசிக்கும் தலைவர், கிழமைக்கும் தலைவரான குரு பகவான் உங்களுக்கு உயர்வை தருகிறார். நல்லதாக இருக்கிறது. சந்தோஷம். பிரமாதமான முன்னேற்றம், சிறப்பு, உயர்வு, நல்லது. சரிங்க சார், வெள்ளி சனி எப்படி இருக்குது? சிறப்பாக இல்லை. வெள்ளி சனி சிறப்பாக இல்லை. பரிகாரம் பண்ணணும். வியாழன் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது.
வியாழக்கிழமை அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. இன்னைக்கு உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது வியாழக்கிழமையான இன்னைக்கு. எனவே ராத்திரி அம்மன் கோயிலில் அல்லது மகாலட்சுமி கோயிலில் தீபம் போடுறது முக்கியம். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சிக்லீதரே போற்றி, கர்தமரே போற்றி, ஆனந்தரே போற்றி. இந்த மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு பசி ஆற்றுங்க. அர்ச்சகருக்கு தட்டில் சிக்கனம் பார்க்காம பணத்தை போடுங்க, காசு போடாதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இன்னைக்கு உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும். ஏற்கனவே அதிர்ஷ்டம் இருக்குது, இன்னும் அதிகமாகும், உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி சனி 3 நாளுமே சிறப்பாக இல்லைங்க. பதட்டம், கோபம், பிடிவாதம், வீம்பு, வெத்து கெத்து, அற்பத்தனமான கர்வம் எல்லாம் அதிகமாக வருது. ஆனால் அது உங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியும். ஏன்தான் இப்படி பண்ணுறாரோ அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே போவாங்க. உங்ககிட்ட சொல்லவும் மாட்டாங்க. அது தமிழ் கலாச்சாரம்ல இது. முகத்துக்கு முகம் சொல்ல மாட்டாங்க பல பேர். அதான் பண்பாடு நம்ம நாட்டில். அதனால் இந்த வம்பெல்லாம் இருக்குது. பரிகாரம் பண்ணினா தப்பிக்கலாம். நிதானம், பொறுமை. 3 நட்சத்திரத்துக்கும் 3 நாளைக்கும் சிறப்பாக இல்லை. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை வியாழன், 7 வடக்கு பச்சை வெள்ளி, 3 மேற்கு நீலம் சனி. 3 நாட்களுமே காலையில் சூரியனுக்கும் ராத்திரி பெருமாள் கோயில்லையும் தீபம் போட வேண்டியது முக்கியம். 3 நாட்களும் சில மந்திரங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். சங்கடம் வரும்போது சொல்லி பாருங்க. இந்த மந்திரத்தை ஒரு டானிக் குடித்த மாதிரி இருக்கும். ஓம் லம்போதரனே போற்றி, லலிதாம்பிகையே போற்றி, தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி, கருடனே போற்றி, அருணனே போற்றி, சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. மனசு திடப்படும், சங்கடம் குறையிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அவ்வளோ சொல்லுங்க இந்த மந்திரத்தை. அப்புறம் இந்த 3 நாட்களும் நீங்கள் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படித்து பார்க்கணும். கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும் அல்லது கேட்கணும். ஸ்ரீ சூக்தம் கேட்கணும் அல்லது படித்து பார்க்கணும். ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு பசி ஆற்றுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. 3 நாளும் 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்க மாட்டீங்க. கெட்டது நடக்குதோ இல்லையோ, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறது புரிஞ்சுக்குங்க. அதாவது நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது நடக்காதுங்கிறது அப்படி கொஞ்சம் சூசகமாக சொல்கிறோம். ஆமாம், புரிஞ்சுக்கோங்க. இந்த 3 நாட்களும் இந்த வழிபாடுகளை செய்துவிட்டால் தப்பிச்சுக்குவீங்க. ஆமாம், செஞ்சிருங்க. பரிகாரம் நல்ல பரிகாரம். இது சிரமம் பார்க்காம செஞ்சிருங்க. கும்பராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாளுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம். உங்கள் பிரபலமான தைரியம், விடாமுயற்சி, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக இருக்கும் 3 நட்சத்திரத்துக்கும். ஆனால் சனிக்கிழமை சிறப்பாக இல்லை. அதுக்கு பரிகாரம் பண்ணணும், சொல்லிடுறோம். சனிக்கிழமை நிதானம். வியாழன் வெள்ளி சூப்பர். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வியாழன், 2, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை வெள்ளி. சனிக்கிழமை சிறப்பாக இல்லை. அதுக்கு பரிகாரம் என்ன அப்படிங்கிறத சனிக்கிழமை ராசி பலனில் சொல்லிடுவோம். வியாழன் வெள்ளி 2 நாளுமே உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாம திருஷ்டி இருக்குது. அதனால் 2 நாளும் சாயந்தரம் அன்னை மகாலட்சுமி கோயிலில் தீபம் போட்டுருங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். சார் ஏகப்பட்ட பகுதி இருக்குது சார், எதை படிக்கிறது? இந்திர நீலம் படித்து பாருங்கள். அதில் ஒரு பகுதி இருக்கிறது இந்திர நீலம், அதை படித்து பாருங்கள். அர்ச்சகருக்கு தட்டில் பணம் போடுங்க, காசு போடாதீங்க. ஏழை எளியவங்களுக்கு சாப்பிட கொடுங்க. காக்கைக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். இந்த 2 நாட்களும் உறுதி. மீனராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். ஜாக்கிரதை. ஏங்க சந்திராஷ்டமம், அசைவனவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். சார் உத்திரட்டாதிக்கு ஒரு நாள், பூரட்டாதிக்கு ஒரு நாள், ரேவதிக்கு ஒரு நாள் அப்படி எங்கள் கணிப்பில் கிடையாது. வியாழன் வெள்ளி 2 நாளும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. அசைவனவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. 2 நாளும் வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் திசை நேரம் வியாழன் வெள்ளி 2 நாட்களும் இல்லை. சனிக்கிழமை சூப்பரோ சூப்பர், பிரமாதம், கலகரிங்க, சந்தோஷம். அதை சனிக்கிழமையில் சொல்லிடுறோம், பார்த்துக்கலாம்.
இந்த வியாழன் வெள்ளி 2 நாளுமே சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாதுன்னெலாம் சொல்லிட்டோம். சூரியனுக்கும் ராத்திரி அன்னை மகாலட்சுமிக்கும் தீபம் போடணும். ஸ்ரீ சூக்தம் அல்லது ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படித்து பார்க்கணும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் மகாபாரதம் அல்லது ஸ்ரீ கிருஷ்ணனை பற்றி எழுதியிருக்கார், படித்து பாருங்கள். அதை பாலகுமாரன் எழுதியிருக்கிறது படித்தால் கோயிலிருந்து ஒரு 1/4 மணி நேரமாக அது படித்து பாருங்கள். நல்ல கிருஷ்ணாவதாரம் அந்த புத்தகத்தோட பேர், படித்து பாருங்கள். நல்லது, ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீர்கள். தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது. இந்த 2 நாளும் நல்லது நடக்கவும் உயர்வு வரவும் வாய்ப்பில்லை, ஏன்னால் சந்திராஷ்டமம். எனவே இந்த வழிபாட்டை செஞ்சிருங்க. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. இந்த 2 நாளும் இந்த மந்திரங்கள் முக்கியம். மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் ஓம் திருப்பதியே போற்றி, திங்களூரே போற்றி, திருச்சானூரே போற்றி. இந்த மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் ஜாம்பவதியே போற்றி, ஜமதக்னியே போற்றி, ஜடாயுவே போற்றி. இந்த மந்திரத்தையும் சொல்லுங்கள் 2 நாளும். நான் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, கேட்டது நடக்காது, உறுதி. நேயர்களே, இந்த 3 நாட்களும் நவராத்திரி நாட்கள், அன்னை மகாலட்சுமிக்கான வழிபாடு செய்ய வேண்டிய நாட்கள். செய்யுங்கள், நலம் பெறுவீர்கள். ஆதிசங்கரர் அருளியிருக்கிற கனகதாரா ஸ்தோத்திரம் படித்து பார்ப்பது நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.